போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. சுபாஷே, சார். எஸ் சுபாஷ், ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தீனதயாளனை கோர்ட்ல பிரசன்ட் பண்ண ஆர்டர்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டு சார். இதோ நாளைக்கு காலையில ஜெயில நம்ம கூட்டு போயிடலாம். ஓகே, இது எல்லாம் ஓகே, வெரி குட். இத தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்க. இதுதான் தீனதயாளன் மேல போறதுக்கு பாஸ்போர்ட், விசா எல்லாம். சோ கேர்ள்ஸ், விஷயத்தை நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு நாளை காலையில பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க 10 மணிக்கெல்லாம் நான் சொல்ற இடத்துக்கு போயிடணும். ஓகே? பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கரெக்டா வந்துருவாங்க. அவங்க கிட்ட நிதானமா உங்க விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. புரியுதுல்ல? ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வில்லங்கமா ஏதாவது கேட்டா கூட கேட்கிற கேள்விக்கு டென்ஷன் ஆகாம பதில் சொல்லணும். நாங்க அந்த பக்கம் தீனதயாளனை ஜெயில இருந்து கோர்ட்டு கூட்டு போறோம். போற வழியில நாங்க போட்ட ஸ்கெட்ச் சரியா முடிச்சிருவோம். இதான் பிளான். ஓகே? ஓகே விக்ரம், இது மதிவாணனுக்கு எதிர்பாராத அதிரடியா இருக்கும். எங்க சைடு ஓகே. திவ்யா சார், போன தடவை மாதிரி மீடியா முன்னாடி பேசாம இருந்துடக்கூடாது. இனியா பேசுறதை விட நீ பேசினாதான் உன் பக்கம் இருக்கிற நியாயம் புரியும். புரியுதுல? நிச்சயமா சார், நான் தெளிவா பேசுவேன். குட். எனக்கு இப்போ உயிர் பயம்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு நியாயம் கிடைக்கணும். நான் எழுதின பரீட்சைக்கு கிடைக்க வேண்டிய மார்க் கிடைக்கணும். அதுக்கு யாரை எதிர்க்கணும்னாலும் நான் எதிர்ப்பேன் சார். இனியாக்காவை பார்த்து பார்த்து எனக்கும் இப்ப தைரியம் வந்துருச்சு சார். வெரி குட். சார், இது விஷயமா வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா? இல்ல சுபாஷ், எவ்ரிதிங் இஸ் ஓகே ஃபார் நவ. நீ கிளம்பு, நாளைக்கு பாப்போம். ஓகே சார். வரேன் மேடம். பை. போயிட்டு வாங்க சார். தீனதயாளா, நாளைக்கு ஒன் சாப்டர் க்ளோஸ்ட். அடுத்த ஆள் வா. அப்படியே இதுலயும் போடு சார். இருக்கு. ஏசி சார் இருக்கு. அடுத்த ஆள் வா. சார், இந்தா சார் சாப்பாடு. யோ வாயா. ஏசி சார், நல்லா இருக்கீங்களா? யாரு? சார் 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 சார், திரும்பாதீங்க. நம்ம பேசுறத யாரும் கவனிச்சிடக்கூடாது. ஓ, ஜெயிலரா? ஆமா சார். சொல்லுங்க. நீங்களும் மாயாவுக்காக வேலை பார்த்துருக்கீங்க, நானும் மாயாவுக்காக வேலை பார்த்துருக்கேன். ஆனா இப்ப நம்ம 2 பேரோட நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம குடும்பத்தை பரிதவிக்க விட்டுட்டு இப்படி ஜெயிலில் உட்காந்து இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சட்டத்துக்கு புறமா சில வேலைகளை செய்யும் போது இந்த மாதிரி சில சிக்கல்கள் வரும்னு நமக்கு தெரியும் தானே ஜெயிலர் சார். இதுக்கெல்லாம் பயந்தா பணம் சம்பாதிக்க முடியுமா? பணம் சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அந்த பணத்தை அனுபவிக்க நாம உயிரோட இருக்கணுமே. இப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கோமே. என்ன சொல்றீங்க? அந்த விக்ரம் உங்களை, என்ன, மாயாவோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாரையும் தூக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த விக்ரமுடைய பிளான சொல்லத்தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? என்ன ஜெயிலர் சார் நீங்க? விக்ரம்லாம் ஒரு ஆளா? அவனெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காதீங்க சார். அப்படி சிரிச்சிட்டு போற விஷயம் இல்ல சார் இது. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லா இருக்கும் சார். இப்ப நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனாலதான் என் காதுல விழுந்த நியூஸ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். விக்ரம பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏற்கனவே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு பேர் வாங்கினவர். அவர் ஒரு என்கவுண்டர் பிளான் பண்ணா அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கவனமாவே நடந்துக்குங்க. நான் வரேன் சார்.
என்ன சுபாஷ், சார் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நர்வஸா இருக்கியோ? இல்லை சார், ஒரு மனுஷனை சுட்டுக்கொள்ள போகிறோம். எப்படி சார் நர்வஸ் இல்லாமல் இருக்கோம்? நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ. நர்வஸ்னஸ்லாம் தானா போயிடும். நாம ஒரு மனுஷனை என்கவுண்டர் பண்ண போல ஒரு கேடு கெட்ட மிருகத்தை என்கவுண்டர் பண்ண போறோம். நீயே யோசிச்சு பாரு, அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான். கிரிமினல்ஸோட கூட்டு சேர்ந்திருக்கான், இனியாவை கடத்தி இருக்கான். அந்த ரகு கொலை கேஸ்ல தேவையே இல்லாம நிரபராதியான இனியாவை கோத்து விட்டு அவளை ஜெயிலுக்கே அனுப்பியிருக்கான். என்ன போதை பொருள் கேஸ்ல உள்ள தள்ள பார்த்துருக்கான். நல்லவங்களை டார்ச்சர் பண்ணி யாருக்கும் கொஞ்சம் கூட தேவையே இல்லாத ஒரு மிருகத்தை தான் நாம என்கவுண்டர் பண்ண போறோம். இந்த எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நர்வஸ்னஸ்லாம் தானா போயிடும். ஓகே சார், நானும் அதே மாதிரி என் மைண்டை செட் பண்ணிக்கிறேன். ஏய் சுபாஷ், அந்த பிரஸ் மீட் என்ன ஆச்சு தெரியலையே, ஃபோன் போடவா? ஆ விக்ரம், விக்ரம். இனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரஸ் ஆட்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்களா? இல்ல விக்ரம், இன்னும் வரல. நானும் திவ்யாவும் மட்டும்தான் வந்திருக்கோம். இன்னும் அவங்க வரல. ஓகே, 10 மணின்னு சொல்லியிருந்தோம்ல. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, வந்துடுவாங்க. சரி, வந்துடட்டும். நாங்க வெயிட் பண்றோம். ஆமா, நீங்க ஜெயிலுக்கு ரீச் ஆயிட்டீங்களா? இல்ல ஆன் தி வே, ஒரு 10 நிமிஷம். ஆ, விக்ரம், சொல்றேன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. தீனதயாளனை என்கவுண்டர் பண்ண போற விஷயத்த நீங்களே அவனுக்கு லீக் பண்ணிருக்கீங்க. இந்நேரம் அவன் வெறி பிடிச்ச மிருகமாயிருப்பான். அவன் ஆத்திரத்துல என்ன வேணாலும் செய்வான். அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இனியா, அவன் கோபம் என்ன ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா என் உயிர் தான் என்கிட்டே இல்லையே. இனியாங்கிற பேங்க்ல அவளுடைய ஹார்ட்டுங்கிற லாக்கர்ல என் உயிர் பத்திரமா இருக்கு. ஓகே, சோ நீ எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சரி விக்ரம், பார்த்து போயிட்டு வாங்க. நான் வச்சிடுறேன். ஓகே, பை. ஆ, ட்ரெஸ் ஆளுங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்களா சுபாஷ்? ஆ ஓகே சார். இவங்க 2 பேரும் அங்கே ரீச் ஆயிட்டாங்க. ஓ ஓகே. சார், சார் மார்னிங் சார். சார் ஹலோ விக்ரம், வாங்க வாங்க ஹாய் சார். உட்காருங்க. ஆ சார். ஆ என்ன சார் காலையில விசிட் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு ஏசி தீனதயாளனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆஹா. அவரை கூட்டிட்டு போதான் வந்திருக்கேன். கோர்ட் ஆர்டர். ஆமாம் சார். மாரிமுத்து சார் சொல்லுங்க சார். விசாரணை கைதிகள் பிளாக்ல ஏசி தீனதயாளன் இருப்பாரு. கோர்ட்டு கூட்டிட்டு போறதுக்காக இன்ஸ்பெக்டர் விக்ரம் வந்திருக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு வா அவரை. ஓகே சார். சார், உங்களை ஜெயிலர் சார் கூட்டிட்டு வர சொன்னார் சார். உங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போக இன்ஸ்பெக்டர் விக்ரம் சார் வந்திருக்காரு சார். சார் டைம் ஆகுது சார். என் நேரம் ஏன் நீ எல்லாம் என்ன அதற்றல? கையை நீட்டுங்க சார். நீட். சார் வாங்க சார் போலாம். விக்ரம் போலாம் சார். அந்த விக்ரம் உங்களை என்ன மாயாவோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாரையும் தூக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். இப்போ நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனால தான் என் காதுல விழுந்த நியூஸை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் சார். ஏசி சார், ஏசி சார், ஜெயில் வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல இருக்கு. கூப்பிட்டு அனுப்புனா உடனே எல்லாம் வர மாட்டேங்கிறீங்க. வந்த விஷயத்த சொல்லு. மிஸ்டர் தீனதயாளன்,
வார்டன் விஷயத்த சொல்லலையா? உங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சார் நான் கோர்ட்டுக்குலாம் வர முடியாது சார். எனக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை. அதான். பயப்படாம போங்க ஏசி சார். விக்ரம் சார் பாத்துக்குவாரு. ஜெயிலர் சார், நாங்க 2 பேரும் துப்பாக்கியோட வந்திருக்கோம். பிளஸ் ஒரு கான்ஸ்டபிளும் ஆர்ம்டா தான் இருக்காரு. இதுக்கு மேல என்ன பாதுகாப்பு வேணும்? இவனை பார்க்க ஜட்ஜி இங்கே வருவாரு? இல்ல, இவன் தான் ஜட்ஜை பார்க்க கோர்ட்டுக்கு போகணும். சாரா வர சொல்லுங்க, பத்திரமா கூட்டின்னு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடுறோம். இல்ல சார், நான் நம்ப மாட்டேன் சார். நான் போக மாட்டேன். என்ன வீடியோ கான்ஃபரன்சிங்ல கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லுங்க. நான் வரேன். அந்த அளவுக்குலாம் நீ வருத்தலடா டேய். இந்த மாதிரிலாம் ஒரு போலீஸ்காரன் இந்த அளவுக்கு கரப்ஷன் பண்றத நான் பார்த்ததே இல்லைன்னு ஜட்ஜே சொல்லிட்டாரு. அதுவும் என்ன கேஸ்? போதை பொருள் சார், போதை பொருள் கேஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ நேரா தான் ஆஜர்படுத்தணும், வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சார். நாம என்ன பண்ண முடியும்? சோ இழுத்துட்டு கூட்டிட்டு தான் போகணும். சார் நோ சார். இங்க பாருங்க சார், நான் விக்ரம் கூட போக மாட்டேன், நம்ப மாட்டேன். ஜட்ஜ் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. இங்க பாருங்க சார், எனக்கு வெளியில ஆபத்து இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா டெலிகான்ஃபரன்சிங்ல நான் ஆஜராகிறதுக்கு ஜட்ஜ் ஏற்பாடு பண்ணுவாரு. சார் விக்ரம் போய் சொல்றான் சார். ஐயோ சார், அந்த ஆர்டரை ஒரு காலத்துல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்து இப்போ கிரிமினலா இருக்கிற இவங்கிட்ட கொஞ்சம் காமிங்க ப்ளீஸ். இந்தாங்க சார். இல்ல சார், நான் போக மாட்டேன். என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஏசி சார், என்ன சார் நீங்க இதுக்கு போய் பயப்படுறீங்க? நீங்க எப்பேற்பட்ட ஆளு? எங்களை மீறி யாராவது உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களா சார்? சொல்லுங்க. அதானே, நானும் சுபாஷும் சேர்ந்தே ஒரு 20 பேரை சமாளிப்போம். எங்களை மீறி உங்களை யாரு என்ன சார் பண்ண போறான்? எனக்கு ஆபத்தே உன்ட்ட இருந்து தாண்டா இருக்கு. பயப்படாம போங்க ஏசி சார். விக்ரம் சார் பாத்துக்குவாரு. சார் என்ன சார் இது? நீங்க எவ்வளவு பெரிய ஏசியா இருந்திருக்கீங்க. சிட்டில இருக்கிற ரவுடிலாம் உங்களோட இந்த ஃப்ரேமை பார்த்தாலே நடுங்குவான். ஆனா இப்படி ஒரு தொட நடுங்கியா இருக்கீங்களே, என்ன சார்? இப்ப நீங்க வர மாட்டேன்னு சொன்னாலும் என்னால அப்படியெல்லாம் போயிட முடியாது, புரியுதா? ஏன்னா கோர்ட் ஆர்டரை மதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்களா வந்தா மரியாதையா கூட்டிட்டு போவோம், இல்லன்னா உங்களுக்கு தெரியாததா, ஒரு காலத்துல நீங்க தான் போலீஸ் சர்வீஸ்ல எல்லாம் இருந்தீங்களே, எத்தனை சம்பவம் பார்த்துருப்பீங்க. கிளம்பலாமா? அட வாங்க சார், சும்மா வாங்க சார், வாங்க போலாம். விக்ரம் சார் பத்திரமா பாத்துக்குவார் சார். போயிட்டு வாங்க சார். சார் வாங்க சார். இந்தாங்க சார். கொடுங்க சார். நிச்சயமா அடம் பிடிக்க கூடாது. போங்க சார். ஏசி சார். சீக்கிரம். என்ன விக்ரம் சிரிக்கிற? சிரிக்க கூடாதா? அது ஒரு தப்பா? என்னடா வாழ்க்கை. சுபாஷ் சார், நம்ம தீனதயாளனை பாரு, சிரிக்கிறதெல்லாம் தப்புங்கிறாரியா? நீ காரணம் இல்லாம சிரிக்க மாட்டீங்க. நான் சிரிக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்துற போது? காக்கி சட்டையில கம்பீரமா இருந்த ஒருத்தர் நேர்மை இல்லாம போனதால இப்படி ஒரு கிரிமினலா பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தானே சுபாஷ் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆமா சார். பின்ன நீ என்ன போய் சொன்னாலும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும் விக்ரம். ஓ அப்படியா? என்ன தெரியும் அப்படி உனக்கு? நீ இப்ப என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போல. இல்லையே, கோர்ட்டுக்கு தான் கூட்டு வரேன். என்ன சுபாஷ், இவனை கோர்ட்டுக்கு தானே கூட்டுன்னு போறோம். அப்படிதானே சொல்லி பெர்மிஷனும் வாங்கியிருக்கோம். ஆமா சார், அதுக்கு தானே வாங்கியிருக்கோம். அப்புறம்
நான் என்னோட சர்வீஸ்ல எத்தனை பேரை கோர்ட்டு கூட்டிட்டு போயிருப்பேன். இப்ப நம்ம போறதுன்னு கோர்ட்டுக்கு போற வழியா? என்னப்பா பண்றது, வழக்கமா போற வழியில டிராஃபிக் அதிகமா இருக்குன்னாங்க, அதனால தான் வேற ரூட்ல போறோம். இல்ல சுபாஷ், அப்படிதானே? ஆமா சார், அதுக்கு தான் இந்த வழியா போயிட்டு இருக்கோம். விக்ரம், பொய் சொல்லாத, உண்மையை சொல்லி என்ன எங்க கூட்டிட்டு போற? விக்ரம், நான் கேக்குறேன்ல, என்ன எங்க கூட்டிட்டு போற? விக்ரம் சார், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஆஹா, சொல்லு. விக்ரம் சார், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, ஓஹோ, பாத்தியா சுபாஷ் சார், தீனதயாளங்கிட்டலாம் ஒரு பணிவு வந்திருக்கு. என்ன பார்த்தெல்லாம் சாருன்னு சொல்றாரு. அதானே. என்னடா தீனதயாளா, கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுது. இல்ல, எனக்கு எந்த பயமும் இல்ல. எந்த பயமும் இல்லையா? ஓ, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் உனக்கு என்ன பயம் இருக்குன்னு. சொல்லுங்க மேடம், இப்ப எதுக்காக எங்களை வர சொல்லிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் கூப்பிட்டதும் நீங்க எல்லாரும் வந்ததுக்காக உங்களுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விஷயம் என்னன்னா, இந்த திவ்யா விஷயமா எங்களுக்கும் இவ ஸ்கூல் சேர்மேன் மிஸ்டர் மதிவாணனுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த திவ்யாவோட எக்ஸாம் ரிசல்ட் மார்க் விஷயத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி நாங்க சொன்னோம். ஆனா அந்த சேர்மேன் தப்பு எதுவுமே நடக்கல, அந்த இனியா தான் பாப்புலாரிட்டி ஸ்டண்ட்டுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லி ஏன் மேல சார்ஜ் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் அவர்கிட்ட டொனேஷன் கேட்டு மிரட்டினேன், அவர் தராததுனால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி அவர் உங்ககிட்ட சொல்லிருக்காரு. நீங்களும் அத உண்மைன்னு நம்பி இருக்கலாம். நாங்க மட்டும் நம்பல மேடம். இந்த திவ்யாவே அவங்களுக்கு போட்டிருந்த மார்க் சரியான மார்க் தானும், இனி அவங்க ரீவேல்யூஷனே கேட்க மாட்டேனும் எழுதி கொடுத்துட்டாங்களே. சேர்மனும் எங்ககிட்ட இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரத்தை காமிச்சாரே. அந்த பிரஸ் மீட் நடந்தப்போ இந்த திவ்யாவும் அங்கதானே இருந்தாங்க, எந்த மறுப்புமே சொல்லியே மேம். நீங்க சொல்றது உண்மைதான். திவ்யா கையெழுத்து போட்டு தான் கொடுத்திருந்தா. அந்த பிரஸ் மீட்லயும் அவ இருந்தா. ஆனா அவ ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்தா, ஏன் அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்தான்னு அத பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம், உங்களையும் வர வச்சிருக்கோம். திவ்யா, என்ன நடந்துச்சுன்னு நீயே அவங்களுக்கு சொல்லு. சரிக்கா. ம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா படிச்சு நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு நிச்சயமா 95%க்கு மேலே மார்க் வந்திருக்கணும். ஆனால் எனக்கு அப்படி வரலை. என்னை ஃபெயில் வேற பண்ணியிருந்தாங்க. என் மார்க் ஷீட் விஷயத்தில் நிச்சயமா ஏதோ தப்பாக நடந்திருக்கு. அதுக்காக தான் எனக்கு ஆதரவா இனியாக்கா போராடினாங்க, இப்பவும் போராடிட்டு இருக்காங்க. நாங்களும் சேர்மேனை சந்திச்சு இது விஷயமா கோரிக்கை வச்சோம். ஆனா அவர் எங்க கோரிக்கையை ஏத்துக்காம எங்களை அவமானப்படுத்தினதோட எங்களை இந்த விஷயத்துல ஆஃப் பண்ண பார்த்தாங்க. ஆனா இனியாக்கா இது எதுக்குமே பயப்படாம எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக தொடர்ந்து போராடினாங்க. என்னோட போராட்டத்தை பார்த்து திவ்யாவை இந்த பிரச்சனையில இருந்து ஒதுக்கிறதுக்காக அவளோட ஸ்கூல் சேர்மேன் இருக்காரே, அவரு இவளோட மாமா மூர்த்தி கிட்ட பணத்தை கொடுத்து இனிமே திவ்யா எக்ஸாம் பேப்பர் ரீவாலுவேஷன் கேட்க மாட்டான்னு சொல்லி பத்திரத்துல எழுதி அதுல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லிருக்காங்க. அதை இவ மறுத்திருக்கா. ஆனா அவங்க விடல, இவளுக்கு சூடு போட்டிருக்காங்க. இவ கையெழுத்து போடலன்னா இவளுக்காக போராடுற என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி இவளை மிரட்டிருக்காங்க. அதனால்தான் இவ பயந்துட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியான ஆதாரத்தோட தான் நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கோம்.
வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.